ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து நிறைய சினிமா நியூஸை பற்றி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி சினிமாவில் யார் யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படின்ற டாப் 5 டாப் 10 இப்படி பல விதமான வீடியோஸ் பேசியிருக்கோம். எஸ், இப்போ நம்ம பேச போகிறதும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். பொதுவாக வந்துட்டு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு படம் 2 படம் நடிப்பாங்க, இல்லை ஒரு சீரியல் 2 சீரியல் நடிப்பாங்க. அதுலேயே தனக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா பார்த்து உடனே காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படி தான் நிறைய ஜோடிகள் வந்து சினிமாவில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வீட்டில் பார்த்ததா கூட இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வெளியில் எங்கேயாவது போகும்போது தான் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் சொல்லி கூட நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு. நான் சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கு நடந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சினிமா நடிகர்கள் அப்படின்னாலே எல்லாருமே வந்து அவங்கள பார்க்கணும், அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதை தாண்டி ஒரு சில மீடியா பர்சன்ஸ்க்குலாம் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஸோ பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இன்டர்வியூ பண்ணால் அது தனியான ஒரு கெத்து தான் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பெரிய பெரிய ஹீரோக்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு அந்த ஹீரோவுக்கு அவங்கள பிடிச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக பேசி அவங்க வந்து அந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிட்டு வாழ்க்கை துணையா மாறியவங்களை ஒரு சிலரை பற்றி தான் இப்போ நாம வந்து பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாதவன் வந்து சரிதாவை கல்யாணம் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி ஷோவில் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அந்த ஷோவுக்கு மாதவன் போயிருக்காரு, சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அப்படி அவங்கள பார்க்கும்போது தான் பிடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஃபோனில் பேசியிருக்காங்க. ஃபோனில் பேசும்போது கூட அவங்க வந்து நம்பவே இல்லை. உண்மையிலே மாதவன் தான் பேசுகிறாரா, அது மட்டும் இல்லாமல் நம்மளை பிடிச்சு போய் தான் நம்ம கிட்ட இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்காரா அப்படின்றத அவங்க நம்பவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய இன்டர்வியூவில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதவன் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ரியலைஸே பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ இவர் தான் வந்து நம்மளை வந்து காதலிக்கிறார், உண்மையாகவே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் அதுக்கப்புறமா காதல் வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதவன் அண்ட் சரிதா ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணி அது மூலயமா காதல் வந்து இப்போ கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 90s டைமிங்லலாம் லவ் அப்படின்னாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உண்டான ஒரு லவ்வாக தான் இருக்கும், இல்லாட்டி பஸ்ஸில் உண்டான ஒரு லவ்வாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அப்போல்லாம் வந்துட்டு பஸ் ஏறி போயிட்டு படிக்கிறது அப்படி தான் வச்சுருப்பாங்க, ஊர்களில் இருந்து போய் படிக்கிறது அப்படியெல்லாம். ஸோ அப்படி போகிறப்போ பஸ் ஸ்டாண்டில் நிறைய லவ் இருக்கும். ஒரு சிலருக்கு பஸ் ட்ராவலில் நிறைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய 90s கப்பலில் கேட்டிங்கன்னா எல்லாரோட லவ்வுமே பஸ் ஸ்டாண்ட்லையும் பஸ்ஸுலையும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்ததா வந்துட்டு பாலிவுட்ல சூப்பர் ஸ்டார் டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் தான். ஷாருக் கானும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அவர் படம் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து அவருக்கு பயங்கரமான ஃபேனா இருக்காங்க. கேர்ள் ஃபாலோயிங் தான் பயங்கரமா இருக்கும் அவருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மும்பையில் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னா அது வந்து ஷாருக் கான் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் ரொம்ப யங் ஏஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய நல்ல விஷயங்களும் அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதையும் தாண்டி அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் கூட இப்போ இன்ஸ்டால பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட ஈக்குவலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஒய்ஃப் கௌரி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களும் ஒரு டிவி ஷோவில் ஆங்கராக தான் போயிருக்காங்க. அந்த ஷோக்கு இவர் கெஸ்டாக போயிருக்காரு. அப்போதான் வந்து கௌரியை மீட் பண்ணியிருக்காரு. கௌரியை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரொம்ப ஹோம்லியா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்காங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனாலேயே அவர் போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ப்ரப்போஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 குழந்தைங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க. அதை தாண்டி அவங்க வந்து ரொம்ப 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 மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருந்திருக்காங்க. அந்த டிவி ஷோ வந்து ஆங்கரிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் பேமெண்ட்டு மேபி பர் டே வந்து 1000-1500 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காஸ்ட்டுக்காக தான் இவங்க அந்த ப்ரோக்ராமை ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இப்போ பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாகவும் பல ஆயிரம் கோடி சொத்துக்கு உரிமையாளராகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லைஃப்லாம் வந்து எல்லாருக்குமே அமையாது. யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்ததா வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 1 யாராலையும் மறக்க முடியாது. அதுல வந்த கணேஷ் வெங்கட்ராவ் இவருமே பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் மேக்ஸிமம் நிறைய படங்கள்ல இவர் வந்துட்டு போலீஸா வந்து ஆக்ட் பண்ணுவாரு. அதை தாண்டி ஃப்ரெண்ட் அப்படின்ற கேரக்டருக்கு இவர் ரொம்பவே சூட் ஆவார். இந்த மாதிரி நிறைய படங்கள் கணேஷ் வெங்கட்ராவ் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் சீரியல்லையும் பண்ணியிருக்காரு. அவரை போயிட்டு இன்டர்வியூ எடுக்க போனவங்க தான் நிஷா. இவங்களும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆங்கரிங் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தமிழ் சேனல்லையே. அவங்க வேலை பார்க்காத
இல்லாத சேனல்லே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சேனல்ல சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கணேஷ் வெங்கட்ராமையும் வந்து இன்டர்வியூ பண்றதுக்காக போயிருக்காங்க. ஒரு ஷோல வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து இன்டர்வியூ பைட் மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்போதான் அவருக்கும் பிடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. அதுக்கப்புறமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல நம்ம அடுத்ததா பார்க்க போறது லதா ரஜினிகாந்த். ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான். அவருக்காக எல்லாருமே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இங்க வந்து நடிப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ அவர் வந்து பேரும் புகழும் உச்சக்கட்ட நடிகராகவும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு மனைவி அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ வரைக்கும் நாம யோசிச்சுட்டு இருக்கோம். உண்மையிலே அவங்க பெரிய ஆள் தான், இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. 80களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அறிமுகமாகி ஒரு சில படங்கள் வந்து ஹீரோவா கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாரு. அவரோட ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் பிடிச்சு போக அவருக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வில்லனா அறிமுகமாகி அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஹீரோவா மாறி இருக்காரு. அந்த ஹீரோவா மாறின உடனே இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. ஸோ அந்த டைமிங்ல இவர் கொஞ்சம் பீக்ல இருந்ததுனால காலேஜ் ஸ்டூடெண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்துட்டு லதா ரஜினிகாந்த் அவங்கள போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்பவே நல்லா பேசியிருக்காங்க, அவரும் நல்லா பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க அவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க மேல வந்து மனசுக்குள்ள சின்னதா ஒரு லவ் இருந்திருக்கு. பட் அது வந்து அவர் எப்படி சொல்றது என்னன்னு தெரியாம அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமா அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சினிமா துறையில இல்லாத ஒருத்தவங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் நார்மலா வந்து அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஹீரோவை கல்யாணம் பண்ணி பெரிய லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து அம்பானி அவங்களையும் சொல்லலாம். அம்பானி, நீட்டா அம்பானி. நீட்டா அம்பானி வந்து ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் அம்பானியோட அப்பா வந்து அவங்கள பார்த்துட்டு இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றாங்க, நீ என் பையனை கட்டிக்கிறியாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அப்போவே நீட்டா அம்பானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஃபேமிலி என்ன நம்பி தான் இருக்கு, நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பிசினஸ் மேன் அப்படின்றது தெரியும். பட் இந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் வரும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அம்பானி லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிசினஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு உலக பணக்காரர்கள்ல முதல் முக்கியமானவங்களா இருந்துட்டு இருக்காங்க. ஏசியாலே நம்பர் 1 பணக்காரர் அப்படின்னா அது வந்து அம்பானி தான். நீட்டா அம்பானி தான் அந்த ஃபேமிலியோட மிகப்பெரிய ஒரு தூண், மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் எல்லா விஷயமும் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லா பெண்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. பட் இவங்க எல்லாருமே உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். ஒவ்வொருத்தருமே சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேலை செய்ய போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷங்களை, ஒரு பெரிய ஹீரோக்களை, டாப் ஸ்டாரை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன இந்த பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.